Let's make some desi style white sauce pasta. இந்த ரெசிபிக்கு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகும்போது உடனே ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆனியன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரே ஒரு ஆளுக்கு சிங்கிள் சர்விங் செய்கிற ரெசிபி தான் இது. ஸோ கம்மியாக தான் தேவைப்படும் எல்லா இன்க்ரீடியன்ஸும். ஸோ ஆனியன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னே இதோட அதே மாதிரி கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமோட கேரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணாலும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான் டோட்டலாக. நிறைய பேர் ப்ரோக்கோலி ஆட் பண்ணுவாங்க, கார்ன் ஆட் பண்ணுவாங்க, ஆலிவ்ஸ், எனிதிங் யூ கேன் ஆட். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ண உடனே கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கலர் சேஞ்ச் எல்லோவாக மாறும். இப்போ வந்து இதோட 1 டம்ளர் மில்க் பால் சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த மிக்சர் நல்லா திக்காயிரும். இந்த மிக்சர் திக்கானதுக்கப்புறம் இதுக்கு ஸ்பைசினஸ்க்காக 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடரோட 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் ஒரிகானோ. அண்ட் கடைசியாக இருக்க தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் சீஸ் போடுவோம். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் சீஸ் ஸ்ப்ரெட் அப்படி இல்லைனா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே செம்ம திக்கான ஒரு மிக்சர் கிடச்சிரும், ஒரு பேஸ்ட் மாதிரி. இதில் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு அமேசிங் ரெசிபி. மெயினாக இதில் வந்து இந்தியன் டச்சோட நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கனால உங்களுக்கு ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். யூஷுவல் ஒயிட் சாஸ் பாஸ்தா பிளாண்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. அண்ட் இது வந்து இதோட நீங்கள் வந்து சிக்கனோட சர்வ் பண்ணலாம், இல்லை நான் சர்வ் பண்ணுற மாதிரி ஃபிஷ் பாப்பர்ஸோட சர்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. ஒன் ஆஃப் த அமேசிங் ரெசிபி, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இட்ஸ் மீ ரேஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.